விடாமுயற்சியோடைய ட்ரைலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஹிட்டு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ரெண்டுமே வந்து மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருச்சு. ஹிட் அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு. 4ஆம் தேதி நைட் 8 மணிக்கு ஓப்பன் ஆச்சு. 8 மணிக்கு ஓப்பன் ஆகி எல்லா டிக்கெட்ஸும் வந்து பரபரன்னு வந்து சோல்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதாவது 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இந்த 5 நாட்கள் அனைத்து டிக்கெட்களும் விற்று தீர்ந்து விட்டது என்று சொல்ல வேண்டும். 9 மணி ஷோ மட்டும் இன்னும் ஓப்பன் ஆகாம இருக்கு. அங்கங்க ஒரு சில டிக்கெட் மட்டும் இருக்கு. யாரெல்லாம் புக் பண்ணாம இருக்கீங்களோ போய் பண்ணிடுங்க. இந்த ட்ரைலர் வந்து பல ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஆல்ரெடி குட் பேட் அட்லி செகண்ட் சிங்கிளும் ரெக்கார்டு கிரியேட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிளும் ரெக்கார்டு கிரியேட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் சிங்கிள்னு ஒன்று இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி, அதை நாளைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஏன்னா 10ஆம் தேதி படம் ரிலீஸ், 7ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. படத்தோட ஹைப் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலக அளவுலயே மிகப்பெரிய ஹைப்பு. வெளிநாடுகளில் மிக அதிக அளவு வந்து புக்கிங் வந்து இதுவரை அஜித் படத்துக்கு நடக்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புக்கிங் வந்து இந்த குட் பேட் அட்லியில நடந்திருக்கு. குட் பேட் அட்லி கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் ஒரு 5000க்கு மேற்பட்ட திரையரங்குல ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 1000 திரையரங்குல கன்ஃபார்மா ரிலீஸ் ஆக போகுது. இதுவரை வந்த தமிழ் சினிமாவில் அதிக படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடிய திரையரங்கில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் வந்து முதல் படம் பாத்தீங்கன்னா குட் பேட் அட்லின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து தியேட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1100 தியேட்டர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த 1100லயுமே வந்து குட் பேட் அட்லி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இது ஒரு சாதனை. ரெண்டாவது வந்து இது அத்தனையுமே 5 நாள் புக் ஆகி 5 நாள் ஃபுல் ஆச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மிகப்பெரிய ரெக்கார்ட் கலெக்ஷனு, மிகப்பெரிய ரெக்கார்ட் வின்னிங் எல்லாமே வந்து இந்த 5000 ஸ்கிரீனும் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா வேற லெவலா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி கிராஸ் பண்ணும்.